Hello guys, welcome to Crackz Tech YouTube channel. So இந்த வீடியோல பத்தி பார்க்கறோம்னா உங்களோட Instagram ஸ்டோரியிலும் பைமா நீங்க மல்டிபிள் ஃபோட்டோஸ் வந்து பைமா ஆட் பண்ணிருப்பீங்க. ஆனா மல்டிபிள் வீடியோஸ் வந்து பைமா ஆட் பண்ணிருக்க மாட்டீங்க. நிறைய பேரும் பைமா மல்டிபிள் வீடியோஸும் வந்து ஆட் பண்ணி ஸ்டோரி வந்து போட்டுருப்பாங்க. சோ அந்த மாதிரி எப்படி உங்களோட Instagram ஸ்டோரியில மல்டிபிள் வீடியோஸ் எப்படி ஆட் பண்ணி ஸ்டோரி போடுறத சொல்லி தான் இன்னைக்கு வீடியோல பார்க்கறோம். அப்புறம் இன்னைக்கு வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படினா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. அப்புறம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. சப்ஸ்கிரைப் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அது கிளிக் பண்ணி ஆல் இருக்கும், அது கிளிக் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நான் எப்படி போட்டாலுமே உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ இந்த மாதிரி இன்ஸ்டாகிராமில் பைமா மல்டிபிள் வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கும் பைமா எந்த ஆப்ஷன் எதுவுமே வந்து கொடுக்கல. நீங்கள் மல்டிபிள் ஃபோட்டோஸ் மட்டும்தான் பைமா ஆட் பண்ணியிருக்க மாதிரி ஆட் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. மல்டிபிள் வீடியோஸும் பைமா இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில் வந்து ஆட் பண்ண முடியாது. இதுவும் பைமா நம்ம தனியாக தான் ஒரு தனியாக ஃபைலுன்ற பாருங்க, தனியாக ஒரு ஆப் தான் பைமா டவுன்லோட் பண்ணி எடிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ எடிட் பண்ணி அதுக்கப்புறம் பைமா இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கும் பைமா பிஎன் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப் வந்து பைமா இன்ஸ்டால் பண்ணிக்கங்க. ஸோ இந்த ஆப்போட லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ப்ளே ஸ்டோர் போய் இன்ஸ்டால் பண்ணிங்க. இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் அந்த ஆப் வந்து ஓப்பன் பண்ணுங்கள். ஸோ இந்த ஆப் ஓப்பன் பார்த்தீங்கன்னா இன்டர்ஃபேஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். ஸோ இதிலும் பைமா கீழே ஒரு +என்ற சிம்பிள் இருக்குமா, கிளிக் பண்ணுங்கள். இப்போ நம்ம பைமா வீடியோ வந்து கிரியேட் பண்ணிடலாம். ஸோ கிளிக் பண்ண இந்த மாதிரி வரும். ஸோ இதில் நியூ ப்ராஜெக்ட்னு சொல்லிருக்குமா, கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண இப்போ பைமா ஃபோட்டோவில் போயிட்டு சும்மா பேக்ரவுண்டில் வைக்கிறதுக்கு சும்மா காண்டி ஏதாவது ஒரு ஃபோட்டோ செலக்ட் பண்ணிக்கங்க. இப்போ நான் உதாரணத்துக்காண்டி ஏதாவது ஒரு ஃபோட்டோ செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ உங்களுக்கும் பைமா நல்ல ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிக்கங்க. சும்மா ஏனோ தோணுன்னு ஏதாவது ஒரு ஃபோட்டோ செலக்ட் பண்ணிடாதீங்க, அது வந்து நல்லா இருக்காது. ஸோ அதனால் பேக்ரவுண்டில் சும்மா காண்டி ஏதாவது ஒரு ஃபோட்டோ செலக்ட் பண்ணிக்கங்க. செலக்ட் பண்ணிட்டு கீழே ஆரோ சிம்பிள் இருக்குமா, கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ணி எப்படின்னா இந்த மாதிரி வந்து ஓப்பன் ஆயிரும். ஸோ ஓப்பன் ஆனதுக்கப்புறம் நீங்கள் பைமா எந்த மாதிரி சைஸில் வீடியோ கிரியேட் பண்ணிட்டு போகிறீங்களோ அந்த சைஸ் வந்து மாற்றி வச்சுங்க. மேலே டாப்பில் பைமா ஒரிஜினல் சொல்லிட்டுருக்குமா, கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதிலும் பைமா சைஸ் வந்து காமிக்கும். உங்களுக்கு எந்த மாதிரி சைஸில் நீங்கள் இந்த வீடியோஸ் கிரியேட் பண்ண போகிறீங்களோ அந்த மாதிரி சைஸ் வந்து பைமா அட்ஜஸ்ட் பண்ணிங்க. நான் இப்போ வந்து பைமா இந்த 4.5 இந்த இன்ஸ்டாகிராம் அதையே கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணி எப்படின்னா அந்த சைஸுக்கு ஏற்ற வரையும் பைமா இந்த ஃபோட்டோ வந்துடும். ஸோ வந்ததுக்கப்புறம் இந்த வீடியோ இருக்குது பார்த்தீங்களா, இந்த வீடியோ சிம்பிளுக்கு மேலே வந்து பைமா இமேஜ் போட்டு ஒரு ப்ளஸ் சிம்பிளுமா இருக்குமா, கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி எப்படின்னா இதிலும் பைமா இந்த மாதிரி 2 ஆப்ஷன் காமிக்கும். ஸோ இதில் வீடியோன்னு சொல்கிற ஆப்ஷன் இருக்குமா, கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண இப்போ பைமா உங்கள் மொபைலில் கூடிய வீடியோஸ் வந்து பைமா செலக்ட் பண்ணி ஏதாவது ஒரு வீடியோவை. ஸோ இப்போ நான் உதாரணத்துக்காண்டி இந்த வீடியோ செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணால் எதுவும் பைமா லோடிங் ஆக தான் செய்யும். ஸோ கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிக்கங்க லோடிங் ஆகிற வரைக்குமே. இதுவும் பைமா இந்த ஆப்லும் பைமா லோடிங் ஆகி தான் பார்த்தீங்கன்னா வீடியோ வந்து ஓப்பன் ஆகும். ஸோ அதனால் லோடிங் ஆகிற வரைக்குமே கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிக்கங்க. ஸோ லோடிங் ஆகி முடிஞ்சதுக்கப்புறம் இந்த மாதிரி வந்து ஓப்பன் ஆயிரும். ஸோ ஓப்பன் ஆனதுக்கப்புறம் அந்த வீடியோவை பெருசாக்கி எந்த இடத்துல வைக்கணும்னு நினைக்கிறீங்களோ ஸோ அந்த இடத்துல வச்சுக்கோங்க இந்த மாதிரி. ஸோ இதுவும் பைமா லைட்டாக மேலே ஏற்றி வச்சுக்குவோம். இந்த மாதிரி எந்த இடத்துல வைக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்துல வச்சுக்கோங்க. வச்சதுக்கப்புறம் இப்போ மறுபடியும் பைமா இதுக்கு முன்னாடி கிளிக் பண்ண இமேஜ் ++ சிம்பிள் பார்த்தீங்கன்னா அது கிளிக் பண்ணுங்கள். மூணாவதாக இருக்கிறத கிளிக் பண்ணிட்டு மறுபடியும் வீடியோன்னு சொல்லிருக்குமா, கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு இப்போவும் பைமா நீங்கள் அடுத்து எந்த வீடியோ வைக்கணும்னு நினைக்கிறீங்களோ ஸோ அடுத்து உள்ள வீடியோ செலக்ட் பண்ணிக்கங்க. இப்போ நான் பைமா அடுத்து இந்த வீடியோ செலக்ட் பண்ணிக்கிறேன். இதுவும் பைமா எம்பி அதிகம். ஸோ அதனால் ரொம்ப நேரம் லோடிங் ஆகும். ஸோ லோடிங் ஆகிற வரைக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணிக்கிறேன். ஸோ லோடிங் ஆனதுக்கப்புறம் மறுபடியும் இந்த வீடியோவும் பைமா இந்த மாதிரி வந்து ஓப்பன் ஆயிரும். ஸோ ஓப்பன் ஆனதுக்கப்புறம் இந்த வீடியோ பெருசாகிட்டு ஸோ இந்த வீடியோ வைக்கணும்னு நினைக்கிறீங்களோ ஸோ அதுக்கு நேரம் வந்து பைமா வச்சுக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு பெருசாகணுமோ அந்த அளவுக்கு பெருசாகிக்கிங்க. பெருசாகிட்டு எந்த இடத்துல வைக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்துல வச்சுங்க. வச்சதுக்கப்புறம் மறுபடியும் பைமா அதே இமேஜ் போட்டு + சிம்பிள் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு அடுத்தும் பைமா நீங்கள் அடுத்தும் இன்னமும் வீடியோ ஆட் பண்ண நினச்சிங்கன்னா மறுபடியும் அந்த வீடியோவை கிளிக் பண்ணிட்டு எப்போவும் பைமா அடுத்து நீங்கள் எந்த வீடியோ வைக்கணும்னு நினைக்கிறீங்களோ ஸோ அடுத்த வீடியோ செலக்ட் பண்ணிங்க. நான் மறுபடியும் பைமா இந்த வீடியோ செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணி இந்த வீடியோ பைமா அடுத்து வந்து கீழே தான் வைக்கணும்னு இல்லை, உங்களுக்கு எங்கே வைக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை கீழே வச்சுக்கோங்க. ஸோ நான் சும்மா காண்டி கீழே வைக்கிறேன். இந்த வீடியோ கொஞ்சம் மேலே ஏற்றிட்டு அந்த வீடியோ கீழே வைக்கலாம். ஸோ நீங்கள் எந்த வீடியோவை மேலே கீழே ஏற்றணும்னு நினைக்கிறீங்களோ அந்த வீடியோ பைமா கீழே டச் பண்ணால் மட்டும்தான் அதுவும் பைமா மூவ் ஆகும். ஸோ டச் பண்ணிங்கனாவே அது எந்த வீடியோன்னு சொல்லிட்டு தெரியும். இப்போ பைமா 3 வீடியோ பைமா ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் 3 வீடியோ மட்டும்தான் ஆட் பண்ண முடியும் கிடையாது, நீங்கள் எத்தனை வீடியோஸ் வேணாலுமே ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் பைமா லைட்டாக அப்ளை பண்ணி காட்டுறேன் பாருங்கள். 3 வீடியோவுமே பைமா ஆட்டோமேட்டிக்காக அப்ளை ஆகும். இந்த 3க்குமே பைமா நீங்கள் தனியாக வேறு ஏதாவது மியூசிக் ஆட் பண்ணி நினச்சிங்கனாலும் மியூசிக் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதுவும் இல்லாமல் எதுவும் பைமா பாதியோடு வந்து பைமா முடிஞ்சிடும். அதுக்கு என்ன பண்ணுறீங்க கேட்டிங்கன்னா இந்த பேக்ரவுண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதோட செகண்ட்ஸ் வந்து பைமா கூட்டி வச்சுக்கோங்க. கூட்டி வச்சிட்டிங்க அப்படின்னா இந்த பேக்ரவுண்டு முடிகிற வரைக்குமே அந்த ஸ்டோரி
இந்த மல்டிபிள் வீடியோ ஷார்ட் பண்ணியிருக்க எல்லாமே பார்த்தீங்கன்னா ப்ளே ஆகும். ஸோ நீங்களும் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில் மல்டிபிளாக வீடியோ ஷார்ட் பண்ணிச்சிங்கன்னா இந்த மெத்தடை யூஸ் பண்ணி இந்த ஆப்பில் மல்டிபிளாக இந்த மாதிரி வீடியோ ஷார்ட் பண்ணதுக்கப்புறம் எல்லாமே எடிட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் மேலே பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட்னு சொல்லிக்குமா கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண இந்த மாதிரி ரிசால்வேஷன் சொல்லி காமிக்கும். ஸோ இதில் உங்களுக்கு எந்த குவாலிட்டியில் வீடியோ சேவ் ஆகணுமோ அந்த குவாலிட்டி நவட்டி வச்சுட்டு கீழே ஒரு டிக் இருக்கும், அதை கொடுத்துருங்க. கொடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி லோடிங் ஆகும். ஸோ லோடிங் ஆனதுக்கப்புறம் உங்களோட வீடியோ பயமாக கேலரியில் சேவ் ஆயிரும். சேவ் ஆனதுக்கப்புறம் இருங்க, சேவ் ஆகி முடிஞ்சதுக்கப்புறம் எப்பயும் போல் இன்ஸ்டாகிராம் ஸ்டோரிக்கு போய்க்குங்க. ஸ்டோரி பேஜுக்கு போனதுக்கப்புறம் நீங்கள் பயமாக அந்த ரெக்கார்ட் பண்ண சேவ் பண்ண வீடியோ வரும். ஸோ அந்த வீடியோ செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் அந்த வீடியோ பயமாக சேவ் பண்ணல. ஸோ அதனால் சும்மா காண்டி இப்போ நான் பயமாக இந்த வீடியோ செலக்ட் பண்ணிக்கிறேன். எப்பயும் போல் செலக்ட் பண்ணி அப்படின்னா அந்த வீடியோ பயமாக ஓப்பன் ஆயிரும். ஓப்பன் ஆனதுக்கப்புறம் கீழே லைவ் ஸ்டோரின்னு சொல்லிட்டு கிளிக் பண்ணி விட்டியம்னா உங்களோட அந்த மல்டிபிள் வீடியோ ஷார்ட் பண்ண வீடியோ பயமாக இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில் ஆட் ஆயிரும். ஸோ எல்லாருமே நீங்கள் பயமாக இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில் மல்டிபிள் வீடியோ ஷார்ட் பண்ண நினச்சிங்கன்னா இந்த மெத்தட் யூஸ் பண்ணி மட்டும்தான் பயமாக ஆட் பண்ண முடியும். ஸோ வேறு மெத்தட் யூஸ் பண்ணலாம் ஆட் பண்ண முடியாது. ஸோ மல்டிபிள் வீடியோ ஷார்ட் பண்ண நினச்சிங்கன்னா இந்த மெத்தட் யூஸ் பண்ணி ஆட் பண்ணிக்கங்க. அப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தப்பா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்குமா கிளிக் பண்ணி ஆல் இருக்குமா கிளிக் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நான் எப்படி விட்டாலுமே உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நன்றி மக்களே. மீண்டும் உங்களை அடுத்த நாளது ஒரு மாசான வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, பாய்.